சமையல் கூடம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். புது புது உணவுகளையும் உணவு குறிப்புகளையும் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சமையல் கூடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூண்டு சட்னி தான் பார்க்க போகிறோம். பூண்டு சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 15 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, கடுகு, உளுந்தம்பருப்பு ரெண்டையும் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சின்ன அளவு புளி, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இவ்வளோதாங்க பூண்டு சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருள். நீங்கள் இதே மாதிரி இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. வாங்க செய்யலாம். இப்போ நம்ம பூண்டு 15 பல்லு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா மட்டும் போதும். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த பதத்துக்கு வதக்கினா போதும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கின பூண்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் தேங்கி போட்டுடலாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்க 2 ஸ்பூன் மிளகாப்பொடி, ½ டீஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவு உப்பு. சர்க்கரை எதுக்கு போடுறோன்னா, நம்ம பூண்டு சேர்த்துக்கிறோம், அதே நேரத்தில் மிளகாய் பொடியும் சேர்த்துக்கிறோம். ரொம்ப காரமாக இருக்கும். இந்த சர்க்கரை போடும்போது கொஞ்சம் நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், கொஞ்சம் காரம் இருக்காது. நம்ம எடுத்து வச்சுருக்க புளி, அவ்வளோதான். இதை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிக்க வேண்டியதான். நம்மளோட சட்னி ரெடி ஆயிடும். அவ்வளோதான், சட்னி அரைச்சாச்சு. இப்போது நம்ம கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து இதில் கொட்டிடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுடலாம். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, அவ்வளோதாங்க, நம்மளோட பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நேயர்களே, இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சமையல் கூடம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு டிஷ்ஷோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். மீண்டும் அடுத்த ஒரு உணவு செய்முறையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.